டாக்டர் பிரணவன் செல்லையா, நீங்கள் வந்து verbal-ஆ instruct பண்ணவே Call me இல்லையா? as a sir, bloody idiot. You are a அப்படியா? MSc holder, call me as a sir. You understand? ஓகே சார். நீ இந்த எம்மோஸ விரட்டுற மாதிரி சமீரா விரட்டுற மாதிரி 14 நாள் வேலை செய்யற சமீராவை விரட்டுற மாதிரி என்ன விரட்டாத. சரி, சரிதானே? நான் உங்களுக்கு ஃபார்மல் இன்குவரிக்கு ஃபோன் பண்றேன். நான் இப்ப அதுக்கு தான் சத்யமுத்து சாருக்கு எடுத்தேன். ஃபார்மல் இன்குவரி நீ எனக்கு ஃபோன் பண்றியாடா? பரதேசி, உனக்கு என்ன இது இருக்குது ஃபார்மல் இன்குவரி கேக்குறதுக்கு? நீ ஏட்ட எனக்கு ஓட பண்றதுக்குடா? நீ லைன் மிஸ்டேக்ல இல்ல, நீ ஏட்ட எனக்கு ஓட பண்றது? சரி சார், ஓகே. பிரணவன் குட் ஆஃப்டர்நூன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லு. ரைட். என்னென்றால், நான் உங்களுக்கு பழைய இந்த சீனியராகவே கதைக்க தான் ஆசைப்படுறேன். ஒரு சில விஷயமான ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் எனக்கும் உங்களுக்கும் இடையில நடுவில் அந்த தரகர் இருந்தபடியா மாறி வந்துட்டுது. ஏன்னா நான் நினைக்கிறேன் சில நேரத்தில் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம மாறி உங்களுக்கு வித்தியாசமாக வந்து சொல்லப்பட்டதோ தெரியல. அதால நான் உங்களுக்கு அதை நேராக சொல்லி போட்டு இதுல ஆக்ஷனில் எடுப்போம்னு பாக்குறேன். என்னண்டான்னா, எனக்கு வேணுங்க இன்டர்வியூ மாதிரி இருக்கிறானல்லோ, அவன் என்ன எங்கட ஸ்கூல் ஓல்ட் பாய், அவன் என்னோட 2 வயசு குறைஞ்சபடியான், அவனோட ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணன். அது சில நேரம் அவன் எனக்கு இப்ப கிளியரா சொல்லியும் நான் அனுப்பியிருக்கேன். அவனை கிளியரா சொல்லி அனுப்பியிருக்கேன். இப்ப நேரம் கழிச்சிட்டு தான் போறான் என்னோட. அவனே அண்ணன் அங்க ஒன்றே ஒரு சின்ன ரூம்ல கொண்டே போடுறதோ அதுகளோ எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. நான் அதை அவனை கிளியரா சொல்லி விட்டேன். நான் அவன் சமீரன் சொல்லி GMO செக்ரட்டரியில ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு என்ன ரூம் வேணுமென்றாலும் அதை கேட்க சொல்லி நான் அதை செய்து தாரேன்னு சொல்லி, எனக்கான அந்த பின்னுக்கு இருக்கிற பழைய OPD பில்டிங் இருக்கല്ലോ, கிளினிக்கல் காம்ப்ளெக்ஸ், அதை என்ன டெமோலிஷ் பண்ணணும். என்னடால் அதுல விஷயத்தையும் உங்களுக்கு நான் வடிவா சொல்றேன். நீங்கள் அதை சத்யமுத்து சார் எடுக்கிறேன். நான் கொஞ்சம் படுத்து அது நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். என்னண்டான்னா அந்த பின் பழைய நீ என்ன செய்து சரிதானே? என்னன்னா நான் கஷ்டப்பட்டு சாவச்சியில முந்தி ஒரு மொக்கு MS இருந்து நான் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணினது தெரியும். இனியில எனக்கு கஷ்டப்பட்டு உங்க தெல்லிப்பளையில இன்னும் என்னால டெவலப் பண்ணலாம இருக்குது. அப்ப எங்களுக்கு நான் தான் ஃபுல் என்ன பிரச்சனை வந்தாலும் விழுந்தெலும்பி வந்து கவர் அப் பண்றேன். என்ன இது ஒன்றும் இல்ல, இது வந்து வாலண்டியர் பேசிஸ் சகலருக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னு தெரியும். லீகல் கவர் அப் இல்ல, யாருக்கு என்ன பிரச்சனைனா வேற ஒருத்தரும் இங்க வர மாட்டாங்க. உங்களுக்கு நான் லீகலா செய்யணும்னா லீகலா செய்யறேன்னா, இல்ல நான் உங்களோட ஜூனியர் மாதிரி இருக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் லீகலா தேவையில்லை. இப்போதைக்கு எத்தனையோ செய்ய இருக்க இந்த அந்தரப்பட்ட GMO நான் நீ வந்தோன்னா சொன்னது இல்ல இருக்கு. அவனை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்கடா, அவனோட அடிபடாயங்கடாண்டு. சரி, கடைசி என்னையே என்னோட ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசி எனக்கே வந்துட்டுது. சரிதான், உங்களுக்கு வந்துட்டேன்னா என்னன்னா, இப்ப எங்க இன்ஸ்டிடியூஷன்ல நாங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியல, நாங்கள் RDPDக்குள்ள வர நோர்தர்ன் ப்ரொவின்ஸுக்குள்ள வர ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு வர சாவச்சேரி தான். நீங்கள் இப்ப 6 பேர் தான் வேலை செய்தாங்க. கேட்டா தெரியும் நான் யாருண்டு. சரிதானே? ஆனா நீங்கள் என்னன்னா, நீங்க இப்ப லைன் மினிஸ்டர் கன்சல்டன்ட் தானே, உங்களுக்கு ஒரு லீகல் கவர் அப்பும் இல்ல. அப்ப நீங்க லீகலா அட்வைஸ் அதான் நான் கதைக்காம விட்டேன். நான் எனக்கு உன்னோட கதைச்சி அந்த கடிதத்தின் கோப்பி உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் பிரணவன் செல்லையா சொல்லித்தான் இந்த ஆக்ஷன். அவன் என்னண்டாலும் முதலாவது என்னட்ட கேட்டுதான் செய்வான். அவனுக்கு வேற ஒருத்தரும் இல்ல. அவன் எம்மோதானே கன்சல்டன்ட் ஒப்பீனியன் எடுக்காம உலகத்துல இலங்கையில ஒரு எம்மோவும் ஸ்பான்டேனியஸா வேலை செய்யல. மெட்டஃபீல் மாதிரி இது இல்ல. யாராவது ஒரு கவர் நியர்பை ஸ்டேஷன் நீங்க லீகலா கவர் அப் எடுத்தல இருக்கணும். நீங்க லீகல் கவர் அப் உங்களுக்கு ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணி தரையிலே லீகலா நான் கேட்கல. நான் முவள நாளும் இந்த உத்தரம் இப்படி கேட்காம இல்ல. முந்தி சாலினி மட்டும் ஒரு கொரோனா ஒருக்கா செய்து விடுங்க கேப்பா. சரி அனுப்புங்க செய்து விடுற. சரிதானே? ஓகே. என்னடா இப்ப நீங்க இந்த லீகல் விஷயம் ஒண்ணுல தலையிடல, நீங்க லீகல் எல்லாம் பத்தி லீகல் விஷயம் டெம்பரரி அட்டாச்மெண்ட்ல இருக்கிறவனோட நானே என்னடா லீகல் விஷயத்துல தரையில யாரு டெம்பரரி அட்டாச்மெண்ட் இருக்கிறது? நீ நான் யார் சொன்ன உங்களுக்கு டெம்பரரி அட்டாச்மெண்ட்? டெம்பரரி அட்டாச்மெண்ட் நான் பீடிட்ட கேட்டேன் நான். ரைட். அப்ப ரைட். நான் என்ன இப்ப நான் லீகலா எந்த பீடிட்ட கொஞ்ச நாள் இருக்க எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இல்ல போறங்க எந்த பீடிட்ட கேட்டான் மாத்தட்டும். அவன் கேட்டான் மாத்தட்டும். நான் உங்களோட பழைய அர்ச்சுனா மாதிரி உங்களோட ஜூனியர் மாதிரி கதைக்க விரும்புறேன். இது நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பிக்கணும்னா நான் படிப்பிச்சுட்டு தான் விடுவேன். நான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எனக்கு தேவையில்லை. நீங்க இதுல நான் லீகலா அடிச்ச கடிதத்துக்கு நீங்க லீகலா சொல்லி இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஃபார்மல் இன்குவரிக்கு ஃபோன் பண்றேன். நான் அதுக்கு தான் சத்யமுத்து சாருக்கு எடுத்தேன். ஃபார்மல் இன்குவரி நீ எனக்கு ஃபோன் பண்றியாடா? பரதேசி, உனக்கு என்ன இது இருக்குது ஃபார்மல் இன்குவரி கேக்குறதுக்கு? ரைட். நான் உங்களுக்கு ஃபார்மல் இன்குவரி ஃபோன் பண்றேன். நீங்க ஒரு MS ஓட காய்ச்சி கொண்டு இருக்கீங்க. இந்த எம்மோஸ விரட்டுற மாதிரி சமீரா விரட்டுற 14 நாள் வேலை செய்யற சமீரா விரட்டுற மாதிரி என்ன விரட்டாத. சரி சரிதானே? சரி. சும்மா நீ எனக்கு ரெக்கார்ட் பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் ஃபேமஸ். எல்லாரும் சொன்னது உன்னோட கதைக்காது என்ன நீ ரெக்கார்ட் பண்ணுவேன். சரிதானே? சரி. நீங்க ஃபார்மல் இன்குவரிக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கா சொல்லு. சாரி, நீங்க இந்த
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுல வந்து நீங்க லீகலா கடிதம் கொடுத்திருக்காரு. ஃபார்மல் இன்குவரி நான் SLMC இது படிப்பிக்கிறேன் நான் லெக்சர்ஸ் எனக்கு சொல்ல ஃபார்மல் இன்குவரி இது வந்து SLMC இல்ல எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரை வந்து யாருக்கு எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் எழுத போறேன், உங்களுக்கு எதிராக தான் எழுத போறேன். நீங்கள் வெர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிறீங்க எந்த சப்பார்டினேட்ட வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க. எந்த சப்பார்டினேட்ட உங்களுக்கு தெரியாது, நான் ஒன்றும் செய்யல இங்கிலீஷ். எந்த சப்பார்டினேட்ட வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறீங்க, எந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஒரு கவர் அப் லெட்டரும் இல்ல, உங்களுக்கு ஒரு லீகல் அத்தாரிட்டியும் இல்லாம எந்த லீகல் லெட்டருக்கு நீங்க வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணினதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கோ? ரைட், அது உங்களோட எம்ஓ கதைச்சதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆள் எவிடன்ஸ் இல்லாம இலங்கையில ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி பண்ணுவாங்க. எந்த கோர்ட்ஸ்ல அக்செப்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க. ரெக்கார்டிங் ரைட். அப்ப நீங்க வெர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க டிவோர்ஸ் கேஸ் என்னேஜி ஓட ரெக்கார்ட் இது செய்யறதுக்கு. ஓகே டாக்டர் பிரணவன் செல்லையா, நீங்கள் வந்து வெர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே இல்லையா? Call me as a sir, bloody idiot. You are a MSc holder, call me as a sir. You understand? Okay sir. இவ்வளவு நாள் நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தது நீ வேலை செய்வேன்னு சரிதானே? எனக்கே த்ரெட் பண்றியாடா இன்குவாரிய பத்தி. அப்படியே ரைட், சந்தோஷம். டாக்டர் பிரணவன் செல்லையா, நீங்கள் ஒரு JMO கன்சல்டன்ட். நீங்கள் வந்து என்ன டே அது எல்லாம் பேசணும் உங்களுக்கு வேற இருக்கிறீங்களா? ஒழுங்கான மனநிலையில தான் நீங்கள் பேசுறீங்களா? நீ வந்து என்ன அத்தாரிட்டில எனக்கு கால் பண்ணி கதைக்கிறேன்னு சொன்னா நீங்க ஒரு வெர்பல் ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுத்திருக்கீங்க. இந்த வெர்பல் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். இந்த JMOக்கு நான் லெட்டர்ல PDக்கு கொடுத்திருக்கேனே தவிர வெர்பல் ரிக்வெஸ்ட் ஒன்னு கொடுக்கல. ரைட், நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலையா? எங்க இந்த JMO அவன் என்னட்ட ஒரு ஒபினியன் கேட்டா நான் இப்ப மாத்துறதோ ஒரு குட்டி ரூம் 2 மீட்டர்ஸ் ரூம்ல மாத்துறதோ நான் 2 மீட்டர்ஸ் ரூம்ல எக்ஸாமினேஷன் செய்யலாம். ரைட், நீங்க அத சொல்லி இருக்கீங்களா அவருக்கு? அப்ப நீங்க இந்த ஆல்ரைட், அப்ப எந்த ஆர்டரை கம்ப்ளை பண்ணனும்? நீங்க இப்ப பேசினா எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சரி. நீ எனக்கு ஆர்டர் பண்றதுக்குடா நீ லைன் மினிஸ்ட்ரியில இல்ல, நீ எனக்கு ஆர்டர் பண்றது. சரி சார், ஓகே. நான் லைன் மினிஸ்ட்ரியில இருந்து உனக்கு என்ன ஆர்டர் பண்றது? சரி, நீங்கள் அப்ப நீங்கள் வாங்க போண்டு கதைக்கிறன்றதை விட்டுட்டு நீங்கள் ஒரு மரியாதை குறைவா கதைக்கிறது, நீங்கள் ஒரு சொந்த மனநிலையில தானே காய்ச்சி கொண்டு போறீங்க. குடிச்சிட்டு ஒண்ணும் இல்ல தானே? என்ன பார்த்து குடிச்சேன்னு கேக்குறீங்க? இல்ல குடிச்சு போட்ட ஒண்ணும் இல்ல தானே? நீங்க சொந்த மனநிலையில வேறான மனநிலையில தானே காய்ச்சி கொண்டு போறீங்க. நான் உன்னோட கதைக்கா விட்டது காரணமே நீ இப்படி இந்த குழப்பங்காசி வேலை பாப்பேன். சரி, ஓகே. பட் தயவு செய்து இப்ப டீசென்ட்டா நான் சொல்றத வடிவாக்கள். நான் வந்து இவ்வளவு நாளும் கவர் அப் பண்ணி கொண்டு வந்தேன். நீங்க ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் MSc கோடோட காய்ச்சி கொண்டிருக்கீங்க. ஹையரார்கி ஓடல நீங்க எனக்கு கீழே, அது உங்களுக்கு தெரியுமா? என்னது? சரி, நான் உன்னோட கதைக்க விரும்பல. தெரியுமா உங்களுக்கு? சார் உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா? மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு விளங்கல என்னன்னு. நான் ஒரு MSc மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்ச ஹாஸ்பிடல் MS. நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் மெடிக்கல் JMO, அது தெரியுமா உங்களுக்கு? அது அப்படியா? ரைட், ஓகே. உங்களுக்கு ஹையரார்கியல் ஆர்டர் தெரியாதா? இல்ல, நான் ஹையரார்கி ஆர்டர் தெரிஞ்சபடியே தான் கேக்குறேன். ரைட், அப்ப நீங்க என்ன பேசலாம்? ஹையரார்கி ஆர்டர் ஹையரார்கி ஆர்டர் கதைக்க எடுக்கலையே. நீங்க அப்படி பேசலாமா? அப்ப கோடின் படி நீங்கள் அப்படி ஒரு MS போன்ல வந்து இப்படி பேசலாமா? முதல்ல MS ஒரு கன்சல்டன்ட்க்கு தேவையில்லாம கால் எடுத்து கதைக்கலாம். தேவையில்லாம கால் எடுக்கல. இந்த ஃபுல் ரெக்கார்டிங் என்னோட இருக்கு. நான் உங்கள்ட்ட ஒரு தேவையில்லாம எடுக்கல. நீங்கள் வெர்பலா இந்த சப்பார்டினேட்டுக்கு கொடுத்து அவர் இன் ரைட்டிங்ல தந்தும் இருக்கிறார். அதைத்தான் நான் இப்ப தம்பி நீ என்ன செய்து கொள். சரிதானே? எனக்கு இப்ப டிஸ்டர்ப் பண்ண, நான் நாளைக்கு எக்ஸாமுக்கு பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கேன். எனக்கு நான் அதனால தான் அப்போதையே ஆன்சர் பண்ணல. சரிதானே? ஓகே. பட் இந்த கன்வர்சேஷனும் இந்த லெட்டரும் ஃபார்மல் இன்குவரிக்கு எதிராக உங்களுக்கு எதிராக ஜூஸ் பாட் பண்றதை நான் இப்பவே சொல்றேன். ஓகே, ஓகே, thank you. Okay, thank you sir. ஒரு சிறு பிரச்சனை ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே அது ஏற்பட்டது. அதை பூதாகரமாக்கி எத்தனையோ பேர்கள் அதில் குளிர்காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தலைவரின் இழப்பென்றதை இன்று நான் நினைத்து பார்க்கின்றேன். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்றால் அவரின் உடலை நான் தான் போய் அடையாளப்படுத்தி வளர்த்துகின்ற பொழுது பாரி ஒரு வேதனையாக இருந்தது. ஏன்னா எத்தனையோ பேர் முதலைக்காணி வடித்துக் கொண்டு தலைவரின் பேரை விற்று இன்று வெளிநாடுகளிலே நிதிகளையும் வசூலித்துக் கொண்டும் இன்று வாழ்ந்து வருகின்றார். அதே போன்று எங்கள் போராளிகளை அவமானப்படுத்துகின்ற விதத்திலே 2 போராளிகள் அழைப்பது, ஒரு வீடியோ எடுப்பது, சிறு உதவியை கொடுப்பது, இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை நாங்கள் கண்முன்னே பார்த்தோம். ஆக என்னை நீங்களும் தலைவர் மீது பற்று வச்சிருப்பீர்கள். அதே போன்று நான் நீண்ட காலம் கிட்டத்தட்ட 22 வருடங்கள் அவரிடம் பயணித்தவன். அந்த அடிப்படையில் இன்றும் அந்த அடிமனதிலே அவரின் எண்ணங்கள், நினைவுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த கருணாமன் என்று பேர் வருவதற்கு காரணமே தலைவர் பெறுவார். அதை நாங்கள் மறக்கல. ஆகவே இதை நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டு
சிறந்த முறையில் எங்கள் போராளிகளை நாங்கள் கௌரவமாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதுதான் உங்களோடு நான் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். இன்று எங்கள் மத்தியில் இருந்து பல அமைச்சர்கள் இருந்தாலும் இன்று எதுவித பிரயோசனமற்ற நிலையில் தான் நாங்கள் வாழ்கின்றோம். என்றால் ஊழல்கள் வீதி அபிவிருத்தி என்ற போர்வையில் 20% கொடுக்க வேண்டும் என்று செய்யலாம். வேணும்னா மட்டக்களப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் முழுப்பெரிய கூட்டுக்களுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, அதுதான் வீதி அபிவிருத்தி. இதே போன்று பல பிரச்சனைகள் நிறைய இடங்களில் நடக்குது. ஆகவே எதிர்காலத்தை சிறந்த முறையில் திட்டமிட்டு இன்று நாங்கள் சிறந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இன்று அம்மான் படையணி என்பது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் எங்கள் போராளிகளை கௌரவிக்கவும். பல சந்தேகங்கள் இருந்தது. பல ஊடகங்கள் கேட்டார்கள், என்ன மீண்டும் படையை திரட்டுகின்றீர்கள், எதுவும் யுத்தத்துக்கு செய்ய போகிறார்கள். நாங்கள் யுத்தம் செய்யறதுக்கு இல்லை, எங்கள் போராளிகள் சிதறி கிடக்கின்றார்கள். அவர்கள் இன்று வாழ்வாதாரப்பட்ட நிலையில் வாழ்கின்றார்கள். ஆகவே அவர்களை ஒரு பலமான முறையில் ஒருங்கிணைத்தால் மாத்திரம்தான் உலகத்தின் கவனம் திரும்பும். எங்கள் மீது அவர்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், உதவி செய்ய வேண்டும், போராளிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் வரும் என்பதற்காக தான் இந்த கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி. ஏன்னா நீங்கள் கண்மையை பார்ப்பாங்க, சில இடங்களில் சிறு சிறு அமைப்புகளாக உருவாக்கி எதுவித பிரயோஜனம் இல்லாது. அவை அதையெல்லாம் மாற்றி அமைத்து சிறந்த முறையில் நாங்கள் கட்டி எழுப்பி அதை எதிர்காலத்தை நிலப்படுத்த வேண்டும். அதே போன்று எங்கள் போராளிகள், திறமை மிக்க போராளிகள் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும், பிரதேச சபையிலே பங்கு பெற்ற வேண்டும், மாநில சபையிலே பங்கு பெற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் சென்றால் மாத்திரம்தான் இன்று சிறந்த எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்க முடியும். இவ்விடத்திலே உண்மையிலே இன்று ஒரு முக்கியமான நாள். அதாவது தமிழ் பெருந்தலைவர் சம்பந்தனை அவர்களின் உடல் இன்று தகனம் செய்யப்படுகின்றது திருவண்ணாமலையிலே. அவரே நாங்கள் மறக்க முடியாது. ஏனென்றால் நான் தலைவருடன் இந்தியாவில் இருக்கின்ற பொழுது அடிக்கடி நாங்கள் சம்பந்தனையாவையும் மாவையாவையும் சென்று சந்திப்போம் தலைவர் நாங்கள். என்ற அந்த அளவு உறவை பேணி இன்று தமிழர்களின் உரிமையை வெல்வதற்காக அவர் தள்ளாடும் வயதில் நின்று குரல் கொடுத்த ஒரு மனிதர், ஒரு மாமனிதர். அதை நாங்கள் மதிக்க வேண்டும். அவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை எங்கள் கட்சி சார்பாகவும் எங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இன்று அவரை இழந்தது என்பது ஒரு பெரிய மகா இழப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்ற பாராளுமன்றத்தில் இருக்கிற பொழுது என்னிடம் வந்து உரையாடுவார், அன்பான முறையிலே கதைப்பார். நான் கேட்பேன், என்ன சம்பந்தனை எப்படி இருக்கிறீங்கன்னா, நல்லா இருக்கேன் தம்பி என்று வடிவார்ந்து கதைப்பார். அவை அந்த வகையிலே அவருக்கு எங்களுடைய அந்த அனுபவத்தை நாங்கள் இவ்விடத்தில் தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே தற்பொழுது தமிழர்களின் எதிர்கால உரிமையை வாழ வைப்பதற்காக அல்லது காப்பாற்றுவதற்காக உருவாகிய கட்சி தான் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி. ஏனென்றால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே பதவிக்கு போட்டி நடக்கின்றது. பதவி கேட்டு வழக்கு வைத்திருக்கின்றார். சுமந்திரன் ஒரு பக்கம், சிறிதர் ஒரு பக்கம். இன்று உலகம் ஒரு தூணாக அந்த கட்சி நின்றது, அதுதான் சம்பந்தனை. இன்றைக்கு அந்த தூணும் சாய்ந்து விட்டது. ஆகவே இன்று அவர்கள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் அனைத்து கட்சிகளையும் அழைக்கின்றோம், எங்களோட இணைந்து கொள்ளுங்கள், வாருங்கள். எங்களுக்கு வரலாறு இருக்கின்றது. இது தமிழ் மக்களுக்காக உலகம் முழுக்க சென்று பேச்சுவார்த்தையில பங்கு வைக்க ஒரே நாள் கருணாமன். தமிழ் மக்களுக்காக 22, 24 யுத்தம் செய்தில் இருக்கிற ஒரு தளபதியா இருந்தவரும் கருணாமன். ஏனையவர்கள் தற்பொழுது உருவாகியவர்கள். உருவாகுவது தவறில்லை, ஆனால் அவர்களை எங்களிடம் வந்து இணையும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது, உணர்வு இருக்கின்றது, தமிழ் மக்கள் மீது பற்று இருக்கின்றது. ஆகவே அனைவரும் இணைந்து செயற்பட்டால் எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழ் மக்களை ஒரு சிறந்த கௌரவமாக இனமாக நாங்கள் வாழ வைக்கலாம் என்பதை இவ்விடத்திலே கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.